ஒரு லைன்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கீழே வைக்கிற லெவல் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதை பண்ணிவிட்டு இதில் வந்து அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஹைட்டு மார்க் பண்ணணும். இந்த ப்ளவுஸ்காரங்களோடது ஹைட் வந்து 12 இன்ச் வருது. இந்த 12 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 12 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டர் இவங்களுக்கு தேவையான அளவு வந்து 6.5 இன்ச் வருது. இப்போ இந்த 6.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் மார்க் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து நமக்கு ஒருத்தருடைய அளவை நம்ம பார்க்க நமக்கு புரியும். இவங்களுக்கு 6 போதுமா, 6.5 போதுமா, 7 போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்க தெரியும். இவங்க ஃபேட்டாக இருக்கிற அளவு தான், ஆனாலும் இவங்களுக்கு 6.5 இன்ச்சு தான் ஷோல்டர் தேவைப்படுது. மீடியமாக ஷோல்டர் இருந்தால் 6.5 தேவைப்படும். கொஞ்சம் ப்ராடு ஷோல்டராக இருந்தால் 7 இன்ச்சு தேவைப்படும். இப்போ இதில் 6.5 தேவைப்படுது. இதில் இருந்து ஆர்ம் ஹோலுக்கு 1 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம எடுக்கணும். 5.5 எடுத்திருக்கேன். இதே வந்து சுடிதாராக இருந்தால் நீங்கள் 6.5 அப்படியே தான் நீங்கள் இங்கே எடுக்கணும். இது வந்து ப்ளவுஸுன்றதுனால நம்ம வந்து ஃபிட்டிங்காக போடுவோம். அதனால் இதில் 1 இன்ச் கம்மி பண்ணியிருக்கோம். 5.5 நான் எடுத்திருக்கேன். இப்போ மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. 41 இன்ச்சை 4ஆல் பார்த்தீங்கன்னா 10.25 வரும். 10.25 மார்க் பண்ணிக்கோங்க. 10.25 மார்க் பண்ணிட்டு இதிலேருந்து தையலுக்காக 1.25 to 1.5 இன்ச் நம்ம விடலாம். நான் இதில் 1.5 இன்ச்சு விடுறேன். நீங்கள் 1.25 விடலாம். உங்களுக்கு 1.25 தேவைன்னா 1.25 விடலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு 34 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8.5 இன்ச்சு வரும். 8.5 ப்ளஸ்ஸு 8.5 மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு தையலுக்காக இது டாட்டுக்காக விடுங்க. அதிலிருந்து இங்கே வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக விடுங்க. இப்போது இந்த செகண்டாக பண்ணியிருக்கீங்க பாருங்கள் 1.5 இன்ச்சு, அதிலேருந்து இந்த மாதிரி கிராஸ் லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு இதில் மேலே ஷோல்டரில் டச் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஆர்ம் ஹோல் போடுறத மேக்ஸிமம் ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். நீங்கள் போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கழுத்துடைய அகலம் இவங்களுக்கு 4 இன்ச் வருது. நான் கழுத்துடைய அகலமும் எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கழுத்துடைய உயரம் இவங்களுக்கு 7 இன்ச்சு. 7 இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 7க்கு நேராக இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த 4க்கு நேராக இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவங்களுக்கு ப்ராடாக வேணுமா இல்லை நார்மலாக வேணுமான்னு பாருங்கள். ப்ராடாக வேணும்னா இங்கேருந்து 1/2 இன்ச்சில் இந்த பெண்ட் எடுங்க. கொஞ்சம் நார்மலாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் எடுத்துகிட்டு இந்த 1 இன்ச்சில் இந்த ஷேப்பை மார்க் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 4 இன்ச் வருது. நான் கழுத்துடைய அகலமும் எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கழுத்துடைய உயரம் இவங்களுக்கு 7 இன்ச்சு. 7 இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 7க்கு நேராக இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த 4க்கு நேராக இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவங்களுக்கு ப்ராடாக வேணுமா இல்லை நார்மலாக வேணுமான்னு பாருங்கள். ப்ராடாக வேணும்னா இங்கேருந்து 1/2 இன்ச்சில் இந்த பெண்ட் எடுங்க. கொஞ்சம் நார்மலாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் எடுத்துகிட்டு இந்த 1 இன்ச்சில் இந்த ஷேப்பை மார்க் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பேக் பீஸை வச்சு நம்ம கிராஸ் தான் இதை போடுறோன்னு சொன்னோம். இப்போ கிராஸில் வச்சு இந்த பேக் பீஸில் ஃப்ரண்ட் அளவை நம்ம ஆர்ம் ஹோலும் சைடு ஷோல்டர் கழுத்துடைய முனை இதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீஸை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் உள்வளைவு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்வளைவுக்கு ஸ்ட்ரைட் லைன் கொண்டு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் இதில் முடிக்கணும். அடுத்து நம்ம கழுத்துடைய உயரம் இவங்களுக்கு வந்து 6 இன்ச் வருது. 6 இன்ச்சை மேலேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. போட்டுட்டு இந்த நெக்கை ஷேப் மார்க் பண்ணுங்கள்.
இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கழுத்து ப்ராடாக இருக்கிறது. 1/2 இன்ச் கம்மி பண்ணும்போது கழுத்து நமக்கு டைட் கிடச்சிடும், நமக்கு லூஸ் ஆகாது. அடுத்து நம்ம சென்ட்ரு டாட் வந்து இவங்களுக்கு தேவையான அளவு 13 இன்ச்சு. இந்த 13 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. 13 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இங்கே இதை வந்து இந்த இடத்துல ஒரு 2 இன்ச் கம்மியாகவும் இங்கே ஒரு 2 இன்ச் கம்மியாகவும் பண்ணலாம். இதை வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 இன்ச் பண்ணோம்னா 1 இன்ச்சு, இங்கேயும் ஒரு 1 இன்ச்சு நம்ம பண்ணலாம். இந்த இங்கே 1 இன்ச் பண்ணிவிட்டு இங்கே 1.5 2 இன்ச்சும் பண்ணலாம், 2.5 இன்ச்சும் பண்ணலாம், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்காக. இல்லை அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சா இங்கே 2 இன்ச் பண்ணுங்கள், அங்கேயும் 2 இன்ச் பண்ணுங்கள். இது இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக போயிடும். இப்போ இதை 3ஐயும் இந்த மாதிரி டச் பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம டாட் மார்க் பண்ணலாம். இப்போ இங்கே தையலுக்காக போக இங்கேருந்து 2.5 இன்ச்சில் ஃபஸ்ட்டு மார்க்கு, அடுத்து இதிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு டாட்டுடைய அகலம். இப்போ இங்கேயும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணனாலும் பண்ணலாம், மார்க் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல. நமக்கு இந்த செகண்டாக வர்ற அர்க்காத்தை வந்து மடிக்கும் போது இந்த தேர்டுக்கான அளவு நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், இப்போ இதில் நீங்கள் மார்க் பண்ணாலும் ஓகே தான், மார்க் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா செகண்ட் அர்க்காத்தில் தான் நம்ம இதை ஃபோல்டு பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த அகலத்தை நம்ம செக் பண்ணணும். இந்த அகலம் இவங்களுக்கு ஒரு நார்மலாக 3.5 4க்குள்ளே தான் இது வரணும். உடம்பை பொறுத்துது இது. இப்போ இவங்களுக்கு நமக்கு 3 இன்ச்சு இருந்தால் போதும். தையலுக்காக இங்கே போக தையலுக்கு கொஞ்சோண்டு விட்டுடுங்க. இப்போ இது வரைக்கும் ஃபோல்டிங் இருக்குது, இங்கேருந்து தையலுக்காக இவ்வளோ விட்டுடுங்க. இது போக உங்களுக்கு 3.5 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நமக்கு 3.5 இன்ச்சு இருக்குது. இப்போது ஒரு பீஸை இந்த பக்கம் மடிச்சிருக்கோம், அடுத்த பீஸை பேக் சைடில் மடிக்கணும். இப்படி மடிக்கும் போது டாட்டு நமக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். அதாவது நம்ம பண்ணும்போது ஒரே பகுதியில் போயிடாமல், அதாவது ரைட் சைடுனால் ரைட் சைடே டாட் போயிடாமல் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் ஈக்குவலாக நமக்கு டாட் கிடச்சிரும். அகலமும் நமக்கு மாறாது, ஈவனாக கிடச்சிரும். அடுத்து நம்ம டாட்டோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இதுவும் நமக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், இது தோராயமான அளவு தான். இப்போ நார்மலாக 3 இன்ச் வைக்கும் போது நமக்கு மேக்ஸிமம் ப்ளவுஸுங்களுக்கு வருது. நான் கழுத்துடைய அகலமும் எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கழுத்துடைய உயரம் இவங்களுக்கு 7 இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 7க்கு நேராக இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த 4க்கு நேராக இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவங்களுக்கு ப்ராடாக வேணுமா இல்லை நார்மலாக வேணுமான்னு பாருங்கள். ப்ராடாக வேணும்னா இங்கேருந்து 1/2 இன்ச்சில் இந்த பெண்ட் எடுங்க. கொஞ்சம் நார்மலாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் எடுத்துகிட்டு இந்த 1 இன்ச்சில் இந்த ஷேப்பை மார்க் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பேக் பீஸை வச்சு நம்ம கிராஸ் தான் இதை போடுறோன்னு சொன்னோம். இப்போ கிராஸில் வச்சு இந்த பேக் பீஸில் ஃப்ரண்ட் அளவை நம்ம ஆம் ஹோலும் சைடு ஷோல்டர் கழுத்துடைய முனை இதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீஸை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் உள்வளைவு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்வளைவுக்கு ஸ்ட்ரைட் லைன் கொண்டு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் இதில் முடிக்கணும். அடுத்து நம்ம கழுத்துடைய உயரம் இவங்களுக்கு வந்து 6 இன்ச் வருது. 6 இன்ச்சை மேலேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க, இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. போட்டுட்டு இந்த நெக்கை ஷேப் மார்க் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கழுத்து ப்ராடாக இருக்கிறது. 1/2 இன்ச் கம்மி பண்ணும்போது கழுத்து நமக்கு டைட் கிடச்சிடும், நமக்கு லூஸ் ஆகாது. அடுத்து நம்ம சென்ட்ரு டாட் வந்து இவங்களுக்கு தேவையான அளவு 13 இன்ச்சு. இந்த 13 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. 13 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இங்கே இதை வந்து இந்த இடத்துல ஒரு 2 இன்ச் கம்மியாகவும் இங்கே ஒரு 2 இன்ச் கம்மியாகவும் பண்ணலாம். இதை வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 இன்ச் பண்ணோம்னா 1 இன்ச்சு, இங்கேயும் ஒரு 1 இன்ச்சு நம்ம பண்ணலாம். இங்கே 1 இன்ச் பண்ணிவிட்டு இங்கே 1.5 2 இன்ச்சும் பண்ணலாம், 2.5 இன்ச்சும் பண்ணலாம், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்காக. இல்லை அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சா இங்கே 2 இன்ச் பண்ணுங்கள், அங்கேயும் 2 இன்ச் பண்ணுங்கள். இது இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக போயிடும். இப்போ இதை 3ஐயும் இந்த மாதிரி டச் பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இதில் நம்ம டாட் மார்க் பண்ணலாம். இப்போ இங்கே தையலுக்காக போக இங்கேருந்து 2.5 இன்ச்சில் ஃபஸ்ட்டு மார்க்கு, அடுத்து இதிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு டாட்டுடைய அகலம். இப்போ இங்கேயும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணனாலும் பண்ணலாம், மார்க் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல. நமக்கு இந்த செகண்டாக வர்ற அர்க்காத்தை வந்து மடிக்கும் போது இந்த தேர்டுக்கான அளவு நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், இப்போ இதில் நீங்கள் மார்க் பண்ணாலும் ஓகே தான், மார்க் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா செகண்ட் அர்க்காத்தில் தான் நம்ம இதை ஃபோல்டு பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த அகலத்தை நம்ம செக் பண்ணணும். இந்த அகலம் இவங்களுக்கு ஒரு நார்மலாக 3.5 4க்குள்ளே தான் இது வரணும். உடம்பை பொறுத்துது இது. இப்போ இவங்களுக்கு நமக்கு 3 இன்ச் இருந்தால் போதும். தையலுக்காக இங்கே போக தையலுக்கு கொஞ்சோண்டு விட்டுடுங்க. இப்போ இது வரைக்கும் ஃபோல்டிங் இருக்குது. இங்கேருந்து தையலுக்காக இவ்வளோ விட்டுடுங்க. இது போக உங்களுக்கு 3 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நமக்கு 3 இன்ச்சு இருக்குது. இப்போது ஒரு பீஸை இந்த பக்கம் மடிச்சிருக்கோம், அடுத்த பீஸை பேக் சைடில் மடிக்கணும். இப்படி மடிக்கும் போது டாட்டு நமக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். அதாவது நம்ம பண்ணும்போது ஒரே பகுதியில் போயிடாமல், அதாவது ரைட் சைடுனா ரைட் சைடே டாட் போயிடாமல் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் ஈக்குவலாக நமக்கு டாட் கிடச்சிரும். அகலமும் நமக்கு மாறாது, ஈவனாக கிடச்சிரும். அடுத்து நம்ம டாட்டோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இதுவும் நமக்கு நான் உங்களுக்கு